வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்களை அதிகப்படுத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இடங்களே எங்கள் பலத்தை ஒப்பிடும்போது மிக குறைவானவை. அதனால் இந்த முறை அதைவிட அதிக இடங்களிலே போட்டியிடுவது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியில் அவ்வப்போது சலசலப்புகளை எழுப்புவதும் அது ஓய்வதுமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் செஞ்ச ஒரு சைலண்டான ஒரு நகர்வு, ஒரு பதிலடியாக கமுக்கமாக இருந்து காய் நகர்த்துவது என்று சொல்வார்களே, அது போல இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு செக் வைக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு காய் நகர்த்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்ன இவ்வளவு பீடிகை போடுறீங்க அப்படின்னு கேட்டா, நேற்று அதாவது நவம்பர் 3ஆம் தேதி கேரள மாநில தேர்தல் ஆணையம் வரப்போகிற, அதாவது டிசம்பர்ல அந்த மாநிலத்தில் நடக்க போற உள்ளாட்சி தேர்தலுக்கான சின்னங்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய கட்சிகள் இங்கேயும் இருக்காங்க. அதாவது மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய கட்சிகள் கேரள மாநிலத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியில தேசிய கட்சிகளுக்கான சின்னம், மாநில கட்சிகளுக்கான சின்னம், பிற மாநிலங்களில் இருக்கும் கட்சிகள் இங்கேயும், அதாவது கேரள மாநிலத்திலும் இருக்கிறாங்க, அவர்களுக்கான சின்னம் என இந்த 3 வகையாக அந்த கேட்டகரி பிரிக்கப்பட்டு நேற்று கேரள அரசிதழில், அதாவது கெசட்டில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆஃப் அதர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இந்த வகையில் மற்ற மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இங்க இருக்காங்க என்ற அந்த 3வது கேட்டகரியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னம் கேரளாவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க, திமுகவுக்கு உதயசூரியன் சின்னங்கிறது என்ன புதுசா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் கேரளாவில், கேரள அரசியல் வரலாற்றில் இப்போதுதான் முதல் முறையாக திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல இது வெறும் கேரள மாநில ஒரு அரசியலோ, கேரள மாநிலத்தில் திமுக எவ்வளவு செல்வாக்கு இருக்க போகுது என்று நீங்கள் கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு பரப்புக்குள்ள இருக்கிற இது அரசியலாக பார்க்காமல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியிலும் ஸ்டாலினின் இந்த நகர்வு எதிரொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன நடந்தது அப்படின்ட்டு நம்ம கேரள மாநில திமுக செயலாளர் முருகேசன் அவர்கள்ட்ட நம்ம அலைபேசியில் உரையாடினோம். அவர் என்ன சொல்றாருன்னா, சார், கேரள மாநிலத்தில் திமுகவுடைய அமைப்பு நான் பொறுப்பேற்ற பிறகு ஒரு 6-7 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து 14 மாவட்டங்களில் திமுகவுடைய மாவட்ட அலுவலகங்களை கட்டி எழுப்பி அங்கங்க திமுக கட்சியையும் நிர்வாகிகள்லாம் நியமித்து வலிமையாக வச்சிருக்கோம். இந்த நிலையில எனக்கு முன்னாடியே மாநில பொறுப்புல இருந்தவங்க இந்த கேரள மாநிலத்துல திமுக உதயசூரியன் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த பலனும் இல்லை. இந்த நிலையில் நான் பொறுப்பேற்ற பிறகு பல தொடர் முயற்சிகள் நான் மேற்கொண்டேன். அதாவது கேரள மாநிலத்தில் சொல்ல போனால் நம்முடைய தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்து இருக்கக்கூடிய கொல்லம் மாவட்டத்திலே திமுக வலுவாக இருக்கிறது. அதற்கு பிறகு பாலக்காடு, திருவனந்தபுரம், வயநாடு மாவட்டத்திலே உள்ள இடுக்கி, இது போன்ற பகுதிகளில் தமிழர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இங்கெல்லாம் திமுக போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் சில முயற்சிகளை எடுத்தேன். அறிவாலயத்தோடு தொடர்பு கொண்டு சில முயற்சிகளை எடுத்தேன். அதற்கு இப்போது அந்த ஒரு நீண்ட முயற்சிக்கு இப்போது ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் முதல் முறையாக போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கேரள மாநில தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னம் இந்த அலோகேஷன்ல டிஎம்கேக்கு உதயசூரியன் கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு உதயசூரியன் சின்னத்தை கேரளாவில் எஸ்டிபிஐ கட்சி வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் அவர் சார்ந்த கேரள காங்கிரஸ் பாலகிருஷ்ண பிள்ளை அந்த கட்சியை வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 1949 திமுக ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பல்வேறு தேர்தல்களை சந்தித்து மக்கள் மனசுல ஒரு பெரிய இடத்தை உதயசூரியன் பிடிச்சிருக்கு. ஆனா கேரளாவில் அப்படி இல்லை. இந்த நிலையில் முதன்முறையாக இப்போது உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். இன்னும் சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய கேரளாவின் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட தயாராக இருக்கிறது. தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம் என்று கேரள மாநில திமுக செயலாளர் முருகேசன் நம்மிடம் தெரிவித்தார். இதை பற்றி நம்ம அறிவாலய வட்டாரத்தில் விசாரித்தோம். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க. கேரள மாநிலத்தில் திமுக வரக்கூடிய
உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போகுது. அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுமா இல்லையா என்பதை கட்சியின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல அமைப்பு செயலாளர் RS பாரதியை முதலில் அணுகினார். யாரு? கேரள மாநில திமுக செயலாளர். அணுகும்போது RS பாரதி, ஏன்பா ஏற்கனவே இங்க காங்கிரஸ் கட்சியோடும் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் நமக்கு பெரிய வாய்க்கா தகராறு, இதுல உதயசூரியனை அங்க கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுக்கு இடையில் கொடுக்கறதுக்காப்பா, ஏன்பா இதெல்லாம் என்று முதலில் RS பாரதி ஒரு கூட்டணி உடைய சுமூக இணக்கம் கருதி இதெல்லாம் வேணாமே என்று தன் கருத்தை தெரிவித்தார். ஆனால் கேரள மாநில திமுகவினர் இதை விடுவதாக இல்லை. இந்த நிலையில்தான் இப்போதைய திமுகவின் இணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் அவர் கேரள மாநில இன்சார்ஜாக திமுக தலைமையால நியமிக்கப்பட்டாரு. உடனே கேரள மாநில திமுக பொறுப்பாளர் முருகேசன் ஆஸ்டின் அவர்களை நேரடியாக சென்னை சென்று சந்தித்து, நம்மளுக்கு கேரளாவில் அவ்வளவு ஸ்கோப் இருக்கு, ஏன் இந்த போட்டியிடாம நம்ம இருக்கணும் என்று எங்கெங்கே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொன்னார். இந்த அடிப்படையில் ஆஸ்டின் இதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எடுத்து சென்றிருக்கிறார். நமக்கு கேரளாவில் தமிழர்கள் வசிக்கிற பகுதிகளில் திமுகவுடைய போராட்டங்கள் நம்ம பல விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக ஏற்கனவே இருந்த சிவபத்மநாபன் இருந்தபோது அவர் செங்கோட்டைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கேரளா அரசியலிலும் கேரள திமுக அரசியலிலும் பெரிய அளவு ஆர்வம் காட்டினார். இங்கிருந்து பல்வேறு உதவிகளை அப்போது அவர் கேரள மக்களுக்கு கேரள மாநில திமுக நிர்வாகிகளோடு சேர்ந்து செய்திருக்கிறாரு. இந்த அடிப்படையில் கேரளாவில் நமக்கு ஒரு வெயிட் இருக்கு, ஏன் இந்த வாய்ப்பை நம்ம விடணும் என்று கேரள மாநில பொறுப்பாளரான ஆஸ்டின் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எடுத்து சொல்ல, சரி அப்படின்னா அதுக்கான ப்ராசஸை ஆரம்பிங்க என்று சில மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலின் பச்சை கொடி காட்டினார். அதற்கு பிறகு கேரள மாநில தேர்தல் ஆணையத்தை திமுக அணுகியது. அதற்கு என்னென்ன பேப்பர் வேண்டும் என்று கேட்டார்கள், அதெல்லாம் கொடுத்தார்கள். இங்கே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் அந்த ஃபார்மிலை கையொப்பம் பெற்று அந்த ஃபார்மை கொண்டு கேரள மாநில தேர்தல் ஆணையத்திடம் அளித்தார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நேற்று நவம்பர் 3ஆம் தேதி மாலை கேரள மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அதிகாரி கேரள மாநில பொறுப்பாளர் முருகேசனுக்கு போன் செய்து, சார் உங்களுக்கு டிஎம்கேக்கு உதயசூரியன் சின்னம் அலாட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கெசட்ல வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கேரள மாநிலத்தில் அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தை போராடி அவர்கள் பெறவில்லை என்பதும் இதிலே முக்கியமான இன்னொரு விஷயம். இதே போல அதாவது பிற மாநிலங்களிலே இருக்கும் கட்சிகள் கேரளாவிலே மாநில கட்சிகளாக இருப்பது சம்பந்தமான அந்த 3வது கேட்டகரியிலேயே ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கே அந்த கட்சிக்கு அவர்கள் தொப்பி சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். அப்ப இரட்டை இலை சின்னம் எங்க போச்சு அப்படின்னா, கேரள மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய கேரள காங்கிரஸ் மாணிக் காங்கிரஸ் என்ற அந்த கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அதிமுக தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதா, கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதா என்பது பற்றியெல்லாம் சிந்தனை செய்வதற்கு அவர்களுக்கு நேரமே இல்லை. அதனால அவர்கள் இதுல பெரிதாக ஆர்வம் காட்டல. அதனால கேரளாவில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் இல்லை, அவர்களுக்கு தொப்பி சின்னம் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது கேரள மாநில அரசியல் செய்தியாக இருந்தாலும் இது தமிழ்நாட்டிலே கூட்டணியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது என்று அறிவாலயத்திலே அடித்து சொல்கிறார்கள். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எங்களுக்கு அதிக இடம் வேணும், கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு அதிக இடம் வேணும் என்று கேட்கும்போது இங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நாங்களும் அங்க கேட்கலாம்ல, எங்களுக்கு உதயசூரியன் சின்னம் அங்க வந்துருச்சு, கேரள மாநிலத்தில் திமுகவும் எங்களுக்கு 4 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும் என்று கேட்டால், ஏன் 10 சீட் கூட கேட்பதற்கு எங்களுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு, அப்படி கேட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வியும் திமுக தரப்பிலிருந்து இங்க முன்வைக்கப்படுகிறது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுமே இங்க திமுகவுடைய கூட்டணியில இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. ஆனால் கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எதிரெதிர் துருவமாக இருக்கின்றன. இந்த நிலையிலே திமுக அங்கே போட்டியிட்டால் கூட, ஏதேனும் ஒரு கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டால் கூட காங்கிரஸ் கூட்டணியிலே போட்டியிடுவதா அல்லது இடதுசாரிகளுடைய கூட்டணியில் போட்டியிடுவதா என்பதெல்லாம் அது அடுத்தடுத்த கேள்விகள். அந்த அளவுக்கு இதில் ஸ்டாலின் இவ்வளவு மெனக்கெடுவாரா என்பதும் ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆனால் கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் முதல் முறையாக திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது என்பது ஒரு செய்தி. கேரள மாநிலத்தில் அதிமுகவுக்கு அதோடைய சின்னம் கிடைக்கவில்லை என்பதும் ஒரு செய்தி. இது ரெண்டுமே
தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் என்பதுதான் உண்மை. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.